Hello aspirants, welcome to this session. So இப்போ நம்ம பார்க்க போறது English session. So இதுல வந்துட்டு ரெண்டு பார்ட் இருக்கு which is comprehension and grammatical part. So நம்ம எப்பவுமே grammar தான் first ஸ்டார்ட் பண்ணுவோம். So அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் questionஸ்ல எங்க வந்து comprehension இருக்கு அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. So 1 5 7 9 ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 1 to 9 வரையும் நம்மளுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் தான் இருக்கு. ஸோ 10ல இருந்து நம்மளுக்கு எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ். ஓகே. The act of paying is perhaps the most uncomfortable infliction that the two orchard thieves entailed upon us. Okay. So இந்த சென்டென்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா perhaps அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற லெட்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஓகே. ஸோ இங்க வந்து எஸ் வரணும். அது எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே. ஸோ ஆர்ச்சிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற ஒரு கார்டன் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஆர்ச்சிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். I put a shirt into my old carpet bag, tucked it under my arm, and started for Cape Horn and the Pacific. Okay. So இதுல நீங்க பாத்தீங்கன்னா மூணு verb நம்மளுக்கு இருக்கு. ஒன்னு வந்து put, அடுத்தது tuck, and next one is started. ஓகே. ஸோ நம்மளுக்கு மூணு இடத்துல இருக்கு. ஸோ புட் அப்படின்றத வந்து V1ல புட் தான் சொல்லுவோம். பாஸ்ட் ஃபார்ம்லயும் புட் தான் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தட் இஸ் V3 ஃபார்ம்லயும் நம்ம புட் தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளால என்ன டென்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. பட் இங்க வந்து ஸ்டார்டட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. விச் இஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ஸ்டார்டட் V2 ஃபார்ம்ல இருக்கு. ஸோ புட் அப்படின்னாலும் V2 ஃபார்ம் தான் இருக்கு. அப்போ இங்க டக்குன்றது V1ல இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி மாத்தணும்? V2 ஃபார்ம்ல மாத்துறோம். அப்ப என்ன வரணும்? டக்ட். ஸோ அப்ப எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. ஓகே. அடுத்த கொஸ்டின் 12. In much the same way do the commonality lead their leaders in many other things. Okay. So இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க? In much the same way. அங்க எதுவும் எரர் இல்ல. Do the commonality. இப்போ நம்ம கேட்கும் பொழுது do the boy அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? பாய்ன்றது வந்து நம்மளுக்கு சிங்குலர்ல இருக்கு. அப்போ டூ த பாய்ன்னு சொல்லுவோமா? டஸ் த பாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? டஸ் த பாய் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே. பிகாஸ் டஸ் இஸ் சிங்குலர். நவுன் பாய்ன்ற நவுனுக்கு நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்றோம்? டஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா காமனாலிட்டி அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க விச் இஸ் இன் சிங்குலர். அப்போ இங்க வந்து நம்ம டூ சொல்ல மாட்டோம். இங்க நம்ம என்ன சொல்லுவோம்? டஸ் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஸோ எங்க எரர் இருக்குன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே. 13th ஒன். ஓகே. ஸோ இப்போ 13th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா she saw the gaze of the strange man fixed with her in bold and undisguised. ஓகே. ஸோ gaze அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் லுக். ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு gaze அப்படின்னு நம்ம சொல்லுவோம். undisguised அப்படின்னா disguised அப்படின்னு சொன்னா இட் இஸ் hidden. அப்ப undisguised அப்படின்னா என்ன அர்த்தம்னா not hidden. ஓகே. ஸோ மீனிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? நாட் ஹிடன். ஓகே. இப்போ நம்ம இங்க எரர் ஸ்பாட்டிங் பார்க்குறோம். ஸோ she saw the gaze of the strange man fixed with her in bold. அதாவது அவளுக்கு கூட, வித்னு அர்த்தம் அவங்க கூட அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? ப்ரிப்போசிஷன் தப்பா இருக்கு. Fixed on her in bold and undisguised admiration. So அப்போ எங்க இருக்கு எரர்? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நம்மளுக்கு எரர் இருக்கு. ஓகே. ஸோ 14th question. Scholar Alan Watts used to hate the word discipline because it had so much negative meaning. So discipline சொல்றதுல வந்து there is lot of negative meaning அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர் ஆலன் வாட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேயா? சரி. இப்போ இங்க சொல்லும் பொழுது
இந்த சென்டென்ஸ்ல had அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நடந்து முடிஞ்சிருக்கிறது தான் நம்ம had அப்படி சொல்லுவோம். ஸோ மேல நம்மளோட சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆலன் வாட்ஸ் வந்து யூஸ் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன போடுவோம்? ஆக்சுவலி யூஸ் டு அப்படின்னு நம்மளுக்கு வருமா? இல்ல. ஸோ பாஸ்ட்ல சொல்லும்போது ஒரு விஷயத்த அவங்க செய்றாங்க அப்படின்ற பட்சத்துல என்ன சொல்லுவோம்? ஷி இஸ் யூஸ்ட் டு டூ இட். யூஸ் கிடையாது, யூஸ்ட் டு டூ இட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அவங்க ரெகுலரா செய்யற ஒரு விஷயத்துல. ஸோ எரர் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. 15th ஒன். The group among the valleys of the Sergio and the Magra is the most remarkable one. Okay. So and கொடுத்ததுனால ரெண்டு பிளேஸும் சொல்லிட்டாங்க. இப்போ the group. Okay. ரெண்டு பிளேஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ரெண்டு பிளேஸ் சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இங்க? among வராது. என்ன யூஸ் பண்ணணும்? between. அப்ப among எங்க வரணும்? எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா two or more things பேசும்பொழுது we use it as among. வெறும் two things கம்பேர் பண்ணும்போது we use between. Okay. சரி. 16th question. A scarlet caterpillar began to crawl in steadfast day by day across the map of Europe. Okay. So what is crawl அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேபி வந்து it crawls on the ground அப்படின்னு சொல்லலாம். அதாவது தவழ்றது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்க கேட்டபில்லர் பத்தி பேசுறாங்க. ஸோ வாட் இஸ் கேட்டபில்லர்? அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது ஒரு worm கேட்டபில்லரா தான் மாறும். ஓகே, பட்டர்ஃப்ளை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஸ்டேஜஸ் லாவா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஜ்க்கு வரும். ஸோ இங்க வந்து ஸ்கார்லெட் கேட்டபில்லர் என்ன ஆகுதுன்னா இட் பிகான் த கிரால். அப்போ கிரால் அப்புறம் ஸ்டெட்ஃபாஸ்ட் டே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? கிரால் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அங்க நம்ம யூஸ் பண்றது என்னது? அட்வர்ப். ஸோ ly இந்த இடத்துல வரணும். அப்ப எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இங்க இருக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட். ஓகே, சரி. 17th question. Intervention targeting the main risk factors. ஓகே, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்றோம், ஃப்ரேஸை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்வென்ஷன்ஸ் டார்கெட்டிங் த மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் குட் ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இன் ரெடியூசிங் த பர்டன் ஆஃப் டிசீஸ் வேர்ல்ட் வைட். ஸோ இம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட். அப்போ இம்பேக்ட்ன்றது இட்ஸ் அ நவுன் அண்ட் இங்க வந்து சிக்னிஃபிகண்ட். பட் இங்க வந்து சிங்குலரா நம்மளுக்கு இருக்கு. சரி, இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன்ல பார்க்கும் பொழுது இம்பாக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன வரணும்? ப்ளூரல் நவுனா இருக்குன்னா இங்க வந்து ஏ நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ அப்போ இம்பாக்ட்ஸ்ன்னு வரத நம்ம ஃபுல்லா எடுத்துடலாம். ஓகே, அப்போ இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆஃப் அப்படின்னு நம்ம சொன்னா இப்போ ஸ்விட்ச் ஆஃப். ஸோ இம்பாக்ட் ஆஃப் அப்படின்னும் பொழுது இந்த phrasal verb கண்டிப்பா வராது. ஸோ நம்மளுக்கு இம்பாக்ட் ஆன் ரெடியூசிங் த பர்டன் ஆஃப் டிசீஸ் வேர்ல்ட் வைட் இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். 18th one. The wild ancestor of maize is thought to be a teostane, a wild grass that grows over much of Central America. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு சொல்லும் பொழுது இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க? இஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெல்பிங் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணும்பொழுது அது கூட என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? V3 ஆர் V4 தான் வரணும். அதாவது இது கூட வரும்பொழுது என்ன வரணும்? V3 ஃபார்ம்ஸ் ஆர் V1 V4, தட் இஸ் V1 ing ஃபார்ம்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இஸ்க்கு அப்புறம் தாட் இருக்கு. ஸோ தாட் இஸ் V3 ஃபார்ம். இப்போ இங்க வந்து ஆப்ஷன்ல நம்ம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இதுல திங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க V1 பேஸ் ஃபார்ம். ஸோ கண்டிப்பா இது வராது. நெக்ஸ்ட் இங்கேயும் வந்துட்டு திங்க்னு கொடுத்துருக்காங்க, வராது. ஸோ தாட் தான் நம்மளுக்கு கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆப்ஷன்ல தாட் டு பீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூ பக்கத்துல நம்மளுக்கு எப்பவுமே பேஸ் ஃபார்ம் தான் வரும். ஸோ பீன் வந்துட்டு இட் இஸ் த தேர்ட் ஃபார்ம், V3 ஃபார்ம். ஸோ அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? V1 வந்திருக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம செகண்ட் ஆப்ஷனும் கண்டிப்பா வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கு? தாட் வித் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராமட்டிக்கலாவே இட் இஸ் ராங். அப்போ நம்மளுக்கு நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். அதாவது இஸ் தாட் டு பி. ஸோ இப்போ இங்க டூ பக்கத்துல என்ன வந்திருக்கு? பி ஃபார்ம்ஸ்ல V1 ஃபார்ம் தான் இந்த பி. ஓகே, சரி. அடுத்த கொஸ்டின் போலாம். 19th one. Teosinte was transformed into a
primitive maize through human selection that was much easy to harvest. Okay, so much easy to harvest. இங்க இப்போ ஆப்ஷன்ஸ்ல ஃப்ரேஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா உங்களுக்கு கிராமர் தெரியுதோ இல்லையோ கீழே ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க நிறைய வந்து எலிமினேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேயா, சரி. இப்போ நம்ம வந்து ஈஸியர் இல்லாட்டி இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு சரியா. இப்ப பியூட்டிஃபுல் அப்படின்ற வேர்டை நான் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது மோர் பியூட்டிஃபுல் அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ கேனாட் ஆட் இஆர் வித் பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் டால். ஓகே, ஸோ இப்போ அதை நான் யூஸ் பண்ணும் பொழுது மோர்ன்ற வேர்டே நான் போட வேண்டாம். பிகாஸ் கம்பேரிட்டிவ்ல ஐ கேன் புட் இஆர் வித் டால். அப்போ பியூட்டிஃபுல் கூட என்னால் இஆர் போட முடியாது, அதனால நான் மோர்ன்ற வேர்ட் யூஸ் பண்றேன். டால் கூட இஆர் போட முடியும், ஸோ அதனால நான் மோர் யூஸ் பண்ணல. ஓகே, இதுதான் வந்து நம்ம கம்பேரிட்டிவ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் ஈஸியர் பைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இஆர் வரும்பொழுது மோர்ன்ற வேர்டே வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. அடுத்து மோஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணுவோம்? இஎஸ்டி ஃபார்ம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது டாலெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, த டாலெஸ்ட் சொல்லுவாங்க. மோஸ்ட் அதாவது இஎஸ்டி வராத ஒரு வேர்டுக்கு நம்ம மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இஆரும் இருக்கு மோஸ்டும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபோர்த் ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. ஓகே, மச் ஈஸியஸ்ட் டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஎஸ்டி இருக்கு மச்சும் இருக்கு. ஸோ செகண்ட் ஃபார்மும் நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனும் வராது. இப்போ இந்த இடத்துல மச் ஈஸி டு அப்படின்னு அங்க கொடுத்துருக்காங்க. மச் ஈஸியர் டு ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் வரும். அதாவது ஈஸியர் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு மோர் வராது. மச் ஈஸியர் டு ஹார்வெஸ்ட். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 20th ஒன். Efforts focused on better diet and increased physical activity have been show on control the prevalence of NCDs. Okay, so இங்க have been அப்படின்னு சொல்லியிருக்காங்க. been பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரணும்? V3 form. ஓகேயா, so showக்கு showed. இன்னொரு V3 form என்னது? base form வந்து நம்மளுக்கு show, that is V1. so V2 நம்ம சொல்லும் பொழுது showed அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அப்போ இதோட V3 ஃபார்ம் எப்படி இருக்கும்? shown. ஓகேயா, சரி. சோ பீன் பக்கத்துல நம்மளுக்கு இதுதான் வரணும். அப்போ ஆப்ஷன்ல இதை நம்ம போய் எடுத்துக்கலாம். ஓகே, எங்க இருக்கு? தேர்ட் ஆப்ஷன். ஸோ சப்போஸ் அப்படி இல்லைன்னா கூட எலிமினேஷன்ல நீங்க பார்க்கலாம். V3 தான் வரும்னு தெரியும். ஷோ வராது, ஷோட் வராது, ஷோன் தான் வரும், ஷோஸும் வராது. ஓகேயா, அப்படி கூட நம்ம எலிமினேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட். Hunter-gatherer societies in the eastern woodlands of North America were planting native plants on a regularly basis. Okay, so இப்போ basis அப்படின்னு சொல்றது it is a noun. ஓகேயா, அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க டைரக்டா adverb யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ரெகுலர்லி பேசிஸ் அப்படின்றாங்க. ரெகுலர்லி பேசிஸ்ன்றது கண்டிப்பா அங்க வராது. எல்ஒய்ன்ற வேர்டு அங்க வராது. ஸோ அப்ப அங்க நவுனுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரணும்? அட்ஜெக்டிவ் வரணும். ஓகேயா, ஸோ பேசிஸ் அதை ரிலை பண்ணி வர்றதுனால அதை ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு? ஆன் அ ரெகுலர் பேசிஸ்ன்றது ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேயா, ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் யுவர் ஆன்சர். 22nd question. Maize agriculture spreads into the North American Southwest by about 1500 BCE. Okay, so 1500 BCE நம்மோது past பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். So அப்போ spreads அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ப்ரெட்ஸ் வராது. பாஸ்ட் பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லணும்? V2 ஃபார்ம் தான் நம்மளுக்கு வரும், which is spread. சரியா, அப்போ பாஸ்ட் பத்தி பேசும்போது இந்த இடத்துல எஸ் கண்டிப்பா வராதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம். ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு இருக்கிறத இன்டு பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வரும்? மேஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரெட் ஆன் த நார்த் அமெரிக்கன் சவுத் வெஸ்ட் பை அபவுட் 1500 BCன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ப்ரெட் இன் டூ த நார்த் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன வரும்? தேர்ட் ஒன், ஸ்ப்ரெட் இன் டு த நார்த் அமெரிக்கன் சவுத் வெஸ்ட் அப்படின்றது தான் வரும். ஓகே, அடுத்து 23rd question. 23rd question நம்மளுக்கு
ஐடென்டிஃபை த பேர் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது எந்த வேர்ட்ஸ் வந்து பேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, த டிட்டர்மைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. த டிட்டர்மைன்றது கண்டிப்பாக வராது. ஸோ ஏ தான் நம்ம கண்டிப்பாக மாற்றணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் கிடையாது, ஏ தான் மாற்ற போகிறோம். So the determine of return source in Levantine makes it impossible to lack its history before the modern period. So D கண்டிப்பா நம்ம மாத்த போறது இல்ல. So C ஓட தான் நம்ம change பண்ண போறோம். So the lack of return source. So அது கரெக்டா அந்த இடத்துல வருது. இங்க it impossible to determine its history. So answer என்னது? இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுன்னு தெரிஞ்சது. மாடர்ன் பீரியட்ன்றது கரெக்டா வந்துருச்சுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு எங்க ஆன்சர் இருக்கு? ஏ அண்ட் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ 24th question. If it were a war for understand, I would freedom it and should be the first to enter the army. Okay, so the army அப்படின்னு அங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, enter the army ஓரளவு கரெக்டா இருக்கு. இங்கே வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், டு அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கேயாச்சும் டூ அப்படின்ற வேர்டு இருக்கா? இதோ இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டை நம்ம அங்கே போட்டு பார்க்கலாம். இட் and should be the first to understand the army. Okay, so enter அங்க போடும்பொழுது if it were a war for enter I would freedom it. No, so அந்த இடத்துல நம்மளுக்கு வரல. அப்போ I could enter it and show and should be the first to freedom the army. Okay, so அப்போ எங்க இன்டர்சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு? B and C. ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டும் நம்ம கொடுக்க மாட்டோம். I would understand it and should be the first. Okay, ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல if it were a war for freedom, ஃப்ரீடம்காக இருக்குன்னா it could understand it and should be the first to enter the army. ஸோ A and B நம்ம swap பண்ணியிருக்கோம், which is option 1. Okay, 25th question. Immediately following the checked, all of the departments 106 viewing platforms were tragedy and 15 platforms were closed for repairs. Okay, so 15 platforms were closed for repairs. அதில் எதுவும் இல்லை. ஸோ வேர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ வேர் பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? V3 ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த செக்டு நம்ம கீழே போட்டு பார்க்கலாம். Immediately following the tragedy, all of the departments 106 viewing platforms were checked and 15 platforms were closed for repairs. So A and C நம்ம interchange பண்ணிருக்கோம், which is option 3. 26th one. The blind cave eel waters in a total darkness environment in underground lives disconnecting from the surface seawater. Okay, so இப்போ இந்த சி வாட்டர்ஸ் அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம வந்து வாட்டர் தானே யூஸ் பண்ணுவோம். என்ன வாட்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரே வந்து இட் இஸ் அன்கவுண்டபிள் அப்படின்றது தான் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நிறைய சீயோட வாட்டர் வந்து சேருது, டிஃப்ரெண்ட் சீஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அரேபியன் சி ஆர் டிஃப்ரெண்ட் சீஸ் எல்லாமே சேரும் பொழுது வாட்டர்ஸ் வந்து அடியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேற வேற இடத்துலேருந்து வரும்பொழுது ஸோ அப்போ நம்ம வாட்டர்ஸ்ன்னு யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு சொல்லும் பொழுது இன் அண்டர்கிரவுண்ட் லைவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன் அண்டர்கிரவுண்ட் வாட்டர்ஸ் டிஸ்கனெக்டிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் சி வாட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். த பிளைண்ட் கேவ் ஹீல் லிவ்ஸ் இன் அ டோட்டல் டார்க்னஸ். ஓகே, ஸோ அப்போ ஏ அண்ட் சி இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். 27th question. The buckhound was a breed of now extinct scent hound from England. They were used to follow deer in packs. Okay, so first வந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு டாக், இட்ஸ் அ டைப் ஆஃப் அ டாக். இன்னொன்று வந்து எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது இல்லை. ஓகேயா, இப்போ வந்து காட்ஸிலாலாம் நம்மளுக்கு இல்லை, இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். ஸோ அந்த மாதிரி விஷயம் இனிமே வந்து இட் இஸ் நாட் தேர் அப்படின்றதுக்கு நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்டிங்க்ட்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு இது ஃபில்லர்ஸு. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அங்கே யூஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ டூக்கு அப்புறம் நம்மளுக்கு V1 தான் வரும். ஸோ இங்கே இருக்கிற வேர்டில் எது V1ல இருக்கு?
நம்மளுக்கு வேர்ப்ன்ற ஃபார்ம்ல 3 இருக்கு. கேப்சரிங் இருக்கு, ஃபாலோயிங் இருக்கு, ஹண்ட் இருக்கு. பட் பேஸ்ல எது இருக்கு? ஹண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ 5 will be your answer. Use to hunt. ஓகேயா? சரி. 28th one. Since 12th July 2021, several European countries have been dashed by catastrophic floods causing deaths and widespread damage. What is catastrophic na? பேரழிவு கொடுக்கிற floods. அததான் வந்து catastrophic அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா V3 ஃபார்ம்ல எது இருக்கு? இப்போ 2 இருக்கு. அது இல்லாம 5th ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ இங்க வந்துட்டு என்ன வரும்? V3 மட்டும் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, ஸோ சேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்சேன் பர்சன்னா மென்டலி ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கவங்கள தான் இன்சேன் சொல்லுவாங்க. அப்ப சேன்னா ஓகே அவங்களுக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேயா? ஸோ இங்க கலெக்ட் அன்ட்ரபிள் டிஸ்ட்ரெஸ்னா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்கள டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க என்ன வேர்டு வரும்? V3 ஃபார்ம் எக்ஸாக்டானா ஆப்ஷன் 2 will be your answer. 29th one. The Whigs grew more dash during the course of the War of Spanish Succession. Okay. So, ஏதோ ஒரு war அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னும் பொழுது grew more என்ன அங்க வேர்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல எடுத்துக்கலாம். Incapable negative word, impotent negative, inactive negative, powerful is positive word, ineffective is a negative word. So இங்க வந்து Whigs grew more. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேப்பபிள் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் வார் ஆஃப் ஸ்பானிஷ் சக்சஷன். ஒன்று சக்சஸ் ஆகும்பொழுது எப்படி நம்ம வந்து இன்கேப்பபிள்னு சொல்லுவோம்? பவர்ஃபுல் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த வார் ஆஃப் ஸ்பானிஷ் சக்சஷன். அதாவது இங்கே பாசிட்டிவ் வேர்டு தான் வரணும். அதை வச்சே நம்ம இதெல்லாம் கன்ஃபார்மாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் 4 தான் இட்ஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஸோ அது மட்டும்தான் அந்த இடத்துல உட்கார முடியும். ஓகே, சரி. 30th question. There is a small river in north of the park dash to the Thames. Okay, so in the park பக்கத்துல there is a small river in the north of the park dash to the Thames. இப்போ river இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டேஷ் டு த தேம்ஸ்னா இப்போ ரிவர் என்ன ஆகும்? சார்ஜ் பண்ணுமா இல்லை கண்டக்ட் பண்ணுமா? பட் ரிவர் வந்துட்டு ஃபால் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ரிவர் வந்து ரன்னிங்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளோ ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துல எது வேணா வரலாம். பட் ஆனால் ஆப்ஷன் 4, 5 and 1 வந்து கன்ஃபார்மாக வராதுன்னு தெரியும். ஓகே, ஸோ தேர் இஸ் அ ஸ்மால் ரிவர் இன் த நார்த் ஆஃப் த பார்க். ஃப்ளோ டு த தேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேயா? ரன்னிங் டு த தேம்ஸ். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வரும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங்ன்றது தான் கரெக்டான கிராமட்டிக்கலாக கரெக்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம காம்ப்ரிஹென்ஷன் போயிடலாம். ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் ஆஸ் யூஷுவல் கோ ஃப்ரம் கொஷின்ஸை ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதில் இருக்கிற சில கான்செப்ட்ஸ் அதில் இருக்கும். அதை முடிஞ்சா ட்ரை டு மெமரைஸ் இட் ஆர் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேயா? அப்போ தான் உங்களுக்கு எந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியும். சில டைம்ஸ் டைட்டில் கேட்டிருப்பாங்க. டைட்டில் கேட்கும் பொழுது உங்களால் எடுத்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் இன்னும் பேராகிராஃபை ரீட் பண்ணலை. அப்போ அந்த கொஷின்ஸ் எல்லாம் தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கோ ஃபார் த டைட்டில். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? According to the passage, why did the US accuse Russia? So, according to the passage, why did the US accuse Russia? So, accuse பண்ணியிருக்காங்க ரஷ்யாவை. ஸோ அதை நம்ம தேடலாம். US accuse Russia. Yes. Okay, the US has accused Russia of interfering in its election and launching cyber attacks and criticized its stifling of internal dissent. Okay, so இதுதான் கொடுத்திருக்காங்க. While Moscow has slammed America's interventionist foreign policy. Okay, so இங்க இருந்து
இது வரைக்கும் கண்டென்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஆப்ஷன் போய் பார்க்கலாம். For its intervention foreign policy, because relations have hit the lowest point since the end of the Cold War, for interfering in its election and launching cyber attacks. So இந்த point வந்துட்டு அங்க இருந்தது. ஆப்ஷன் 3 வந்துட்டு அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் 3 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகே, 1 செகண்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இன்டர்வென்ஷன் ஃபாரின் பாலிசின்னு கொடுத்திருந்ததுல, அது வந்து நம்மளுக்கு மாஸ்கோ ஹஸ் ஸ்லாம்ட் அமெரிக்காஸ் இன்டர்வென்ஷன் ஃபாரின் பாலிசி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அங்க மேல வந்து கொடுத்துருக்கும் பொழுது இன்டர்ஃபியரிங் இன் இட்ஸ் எலெக்ஷன் அண்ட் லான்ச்சிங் சைபர் அட்டாக்ஸ் அண்ட் கிரிட்டிசைஸ்டுன்றது தான் வந்துட்டு மேஜர் பாயிண்ட். பிகாஸ் எதுக்காக அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஓகேயா, நெக்ஸ்ட் ஹேஸ் ஸ்லாம்ட் அமெரிக்காஸ் இன்டர்வென்ஷன்ன்றது வந்துட்டு அந்த மேல அக்யூஸ் பண்ணதுக்கு சொல்லல. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம். செகண்ட் ஒன். When did Georgia war occur according to the passage? So இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி போட்டுருங்க. எங்க வந்து உங்களுக்கு இயர்ஸ் இருக்கு, ஜார்ஜியா அண்ட் இயர்ஸ் அப்படின்ற வேர்டை நம்ம தேடலாம். ஓகே, சரி. The 2008 Georgia war practically ended the romance between democratic Russia, okay, and the West. So அப்போ war எப்போ நடந்திருக்கு? 2008ல நடந்திருக்கு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். Fill in the blank given in the passage by choosing the suitable word from the given options. Okay, so enhancement, abridged, strengthen, shrink, weaken. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு வேர்டுக்கு மீனிங் தெரியாட்டியுமே நமக்கு கீழே இருக்கிற ரெண்டு வேர்ட் ஷ்ரிங்க், வீக்கன் அப்படின்னாலே நெகட்டிவ், ஸ்ட்ரென்தன்னா பாசிட்டிவ். சரியா? ஸோ என்ஹான்ஸ்மெண்ட்னா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பிளாங்க்ல வரும்? இது வந்து பாசிட்டிவா இருக்கு, இது ரெண்டு நெகட்டிவா இருக்கு. நம்ம உள்ள ரீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்க வந்து 2 இருக்கு. ஸோ அது பக்கத்துல நம்மளுக்கு என்ன வரும்? மோஸ்டா V1 தான் வரணும். அங்க பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இது ஓகே, இங்க இருந்து லெட்ஸ் ரீட். ஓகே, so while there was no major breakthrough, which was not expected anyway, they could at least demonstrate a willingness to dash engagement and reduce tensions. To weaken engagement and reduce tensions are to strengthen engagements. இது வந்துட்டு டென்ஷன்ன்றது நெகட்டிவ் வேர்ட், ஸோ ரெடியூஸ் பண்றாங்க. ஓகே, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் கொண்டு வர. என்கேஜ்மெண்ட்னா இட் இஸ் ரிலேட்டட் டு இந்த கண்ட்ரியில நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி, நாட் நார்மல் என்கேஜ்மெண்ட்ஸ். ஓகேயா, இங்க வந்து டு ஸ்ட்ரென்தன் த என்கேஜ் மீட்ஸ். ஓகே, ஸோ அதை பத்தி சொல்றாங்க. ஸோ அப்போ அங்கே என்ன வரணும்? வீக்கன் அப்படி வராது, பிகாஸ் அங்கே V1 வரும். ஷ்ரிங்க், வீக்கன் ஆர் ஸ்ட்ரென்தன். ஸோ இதில் ஸ்ட்ரென்தன் தான் பாசிட்டிவ் வேர்ட் விச் வில் கம் இன் தட் blank. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின், நாட் ட்ரூ. சரி, இப்போ நாட் ட்ரூ அப்படின்ற கொஸ்டின் வந்தா ஸ்டார்டிங்ல நீங்க வந்து எடுக்காதீங்க. பிகாஸ் நீங்க எல்லா ஆப்ஷனையும் நம்ம பார்த்தா மட்டும்தான் போட முடியும். ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன். பட் தென் இன் எக்ஸாம்ஸ் ட்ரூ, நாட் ட்ரூ அந்த மாதிரி வரும்பொழுது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் போட முடியும், விச் இஸ் வெரி டைம் கன்சியூமிங். சரியா? அதனால அதை ஃபுல்லா வந்து ரீட் பண்ணி போடுங்க. சப்போஸ் இங்க இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு கம்மியா இருக்கு, நான் பேராகிராஃப் படிக்கிறதுக்கு பதிலா இதை படிச்சா அங்க எங்க இருக்குன்னு நான் தேடிடுவேன்னா இதை படிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா மேல படிச்சாதான் சால்வ் பண்ண முடியுமா, கடைசியா அதை படிச்சு சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு நாட் ட்ரூ அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யா வாஸ் thrown out of G8 and Western sanctions followed. ஓகே, ஸோ G8ல இருந்து ரஷ்யாவை த்ரோ அவுட் பண்ணிட்டாங்க, அது ஒரு பாயிண்ட் இருக்கு. போத் கண்ட்ரீஸ் ஷுட் பி ரெடி டு அட்ரஸ் தேர் கிரிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் அக்ரி டு த கோல்ட் வார். ஸோ ஏதோ ரெண்டு கண்ட்ரி கோல்டு வார்க்கு அக்ரி பண்ணணும். ஓகேயா? ஸோ G8 பத்தி இருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? ரெண்டு கண்ட்ரி கோல்டு வார் பத்தி. மாஸ்கோ has slammed America's in. ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதோ பார்க்கும் பொழுதே பார்த்தோம். ஸோ இது இருக்கு. ஸோ வேர் ஆப்ஷன் 3 கன்ஃபார்மா வராது. ஓகே, ஸோ ஏன்னா ரஷ்யா வந்துட்டு அக்யூஸ் பண்ணியிருக்குன்னும் பொழுது இந்த பாயிண்ட்டும் நம்ம அங்கே படிச்சிட்டோம், இது அங்கே இருந்தது. ஓகே, ஆஃப்டர் த சப்மிட் தே ஹாவ் ஸ்ட்ரக்
cautious optimism that is rooted in self interest. Okay, so ஏதோ ஒரு சப்மிட்க்கு அப்புறம் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்காங்க. ஸோ G8 பத்தி பார்த்துட்டோம். அடுத்து வந்துட்டு இங்க கன்சர்ன்ஸ் பத்தி, கோல்ட் வார் பத்தி, 2 கண்ட்ரி பத்தி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு சப்மிட் ஸ்ட்ரக் ஆனது. ஓகே, they have decided to return their ambassadors to the embassies and announced a strategic stability dialogue. ஓகே, சரி. இப்போ எது தப்பா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், G8 அப்படின்றது எங்க இருக்குன்னு தெரியலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்த் பாயிண்ட் நம்ம படிக்கும்போது ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி டயலாக் இதை பற்றி படிச்சிருந்தோம். டு ரிட்டர்ன் தர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் எம்பசிஸ் அண்ட் அனௌன்ஸ்ட் அ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெபிலிட்டி டயலாக் இதை பற்றி நம்ம படித்தோம். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் 3 வராது அண்ட் ஆப்ஷன் 5ம் வராது. ஓகே, சரி. அடுத்தது G8. ஓகே ஓகே, ஸோ ஓவர் இயர் இங்கே போத் கண்ட்ரீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் செகண்ட் பாயிண்ட்ல போத் கண்ட்ரீஸ் பற்றி பார்த்தோம். ஸோ போத் கண்ட்ரீஸ் ஷுட் பி ரெடி டு அட்ரஸ் தேர் கிரிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் அக்ரி டு அ கோல்ட் பீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கோல்ட் பீஸ். நம்ம அங்கே பார்க்கும்பொழுது இட் இஸ் கோல்டு வார். ஓகேயா, ஸோ இங்கே பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க, போத் கண்ட்ரீஸ் ஷுட் பி ரெடி டு அட்ரஸ் த கிரிட்டிக்கல் கன்சர்ன்ஸ் அண்ட் அக்ரி டு அ கோல்டு வார்ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து நம்ம பீஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ எரர் எங்கே இருக்கு, பாக்கி எதுவுமே செக் பண்ண தேவையில்ல. ஆப்ஷன் 2 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். Choose the word which is opposite to the word amazed printed in the bold in the passage. Okay, so amazed அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேதர் பண்றது தான் amazed அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போ இதுல வந்து ஆப்போசிட் மீனிங் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சாரி ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு amazed அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வரும்போது assemble, disperse, collect. ஸோ இங்கேயே நம்ம ஆப்ஷன் ஃப்ரீஸ் பண்ணலாம். திஸ் இஸ் பாசிட்டிவ் வேர்ட். ஓகேயா, நம்ம அசெம்பிள் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கிறோம், அடுத்து கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ டிஸ்பர்ஸ் இஸ் சம்திங், ப்ளீஸ் கிளாஸ் டிஸ்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம், கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லலாம். ஸோ ஆப்போசிட் வேர்ட் நம்மளுக்கு இங்கேயே ஆன்சர் தெரிஞ்சிச்சு, விச் இஸ் ஆப்ஷன் 2. அதுக்கப்புறம் தான் நம்ம அதெல்லாம் பார்க்கணும். அது எல்லாமே அதோட மீனிங்கும் வந்து கேதர் தான். கார்னர்னா கேதர் தான். கம்பைல் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இட் இஸ் லைக் கலெக்டிங் எவ்ரி திங். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், error spotting. சரியா, ties hit rock bottom after allegation that Russian intelligence units had carried out cyber attacks and run an online campaign to get Donald Trump elected president in 2016 US election. ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது elect presidentன்னு கொடுத்துருக்காங்க. இங்க நான் படிக்கிறேன். Run an online campaign to get Donald Trump elect president in 2016 கொடுத்துருக்காங்க, which is grammatically wrong. ஸோ அவருக்கு ஒரு பொசிஷன், ஓகேயா, the president of India, ஓகேயா, the chairman அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே ஆர்டிக்கிள் the யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன வரணும், டொனால்ட் ட்ரம்ப் elect the president in 2016 US election சொல்லிட்டு வரும். ஸோ இங்கே வந்து என்ன வரணும், the வரணும். அப்போ நம்மளுக்கு எரர் எங்க இருக்கு, ஆப்ஷன் 4ல தான் இருக்கு. ஓகேயா, seventh question, from when relations between US and Russia have hit the lowest point in recent years. Okay, so எப்போ வந்துட்டு relations between US and Russia வந்துட்டு have hit lowest point.
in recent மேல பார்க்கலாம். இது குட்டியா இருக்கு. ஐ மீன் சென்டென்சஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இதை ரீட் பண்ணிக்கலாம். சின்ஸ் 2008 இல்லை ஃப்ரம் அனெக்சேஷன் ஆஃப் கிரிமியா இன் 14, அதாவது 8ம் கொடுத்துருக்காங்க, 14 கொடுத்துருக்காங்க. சின்ஸ் த யூஎஸ் ஹஸ் அக்யூஸ்ட் ரஷ்யா, அதனாலயா, இல்லை சின்ஸ் த எண்ட் ஆஃப் கோல்டு வார், அதுவா? இது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இது ஜார்ஜியா பத்தி படிக்கும்போது பார்த்தோம். ஸோ 2014 எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை எண்ட் ஆஃப் கோல்டு வார். ஓகே, சரி. ஸோ நம்ம கிட்ட 4 பாயிண்ட் இருக்கு. Relations have hit, okay, it's here. So relations have hit the lowest point in recent years since the end of Cold War. So since the end of Cold War, which is the fourth option, நம்ம படிக்கும்போது பார்த்தோம், since the end of Cold War, which is option 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 8th one. Choose the word which is similar to the word pragmatic printed in bold in the passage. What is pragmatic அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்தை பண்றோம்னா அதை pragmatic அப்படின்னு சொல்லுவோம். இங்க சிமிலர் மீனிங் அதுக்கு கேட்டிருக்காங்க. impractical அப்படின்னும் போது இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் practical, irrational, அன்ரியலிஸ்டிக், இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட். வாட் இஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க வந்து பெர்ஃபெக்டா பண்றதுக்கு வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸைட்டட் அப்படின்னா அது இன்னும் பண்ணி முடிக்கல, பட் ஆனா அதை பண்றதுக்கு யூ ஆர் வெரி எக்ஸைட்டட், அதை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்துட்டு பிராக்மேட்டிக் அப்படின்றதுக்கு சிமிலரான மீனிங் நம்ம எதை சொல்லுவோம்? எக்ஸைட்டட்ன்ற வேர்டு தான் இதுக்கு சிமிலரான மீனிங். ஓகே, 9th one. How did the West feel when Russia ended its post-Soviet strategic retreat and adopted a more assertive foreign policy? Okay, so Russia வந்து post-Soviet strategic retreatல adopt பண்ணியிருக்காங்க more assertive foreign policyன்றாங்க. Okay, இது வந்து ரொம்ப கம்மியா content கம்மியா இருக்கிறதுனால let's read this. So stifling of internal dissent, இந்த word நம்ம பார்த்தோம். A threat to its primacy, a cold peace, pessimistic about the Russia's foreign policy goals. Okay, so இப்போ இந்த இதை போய் தேடலாம். So Russia ended its post-Soviet strategic retreat. Okay. Okay, when Russia ended its post-Soviet strategic retreat and adopted a more assertive foreign policy under Mr. Putin, partly in response to NATO expansion into Eastern Europe, the West saw it as a threat to its primacy. Okay, so a threat to its primacyன்றத நம்ம ஆப்ஷன் 2ல பார்த்தோம். ஓகேயா? சரி, இங்க இருந்து இதை ரீட் பண்ணீங்கன்னா இந்த பேராகிராஃப் உங்களுக்கு புரியும். which is second option. ஓகேயா? so 1 to 9 நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே. ஸோ செஷன் வந்து நல்லா கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் டவுட்ஸ் இருக்குனாலும் தயவு செய்து வந்து கேளுங்க. ஸோ வீடியோஸை வந்து நீங்க நல்லா பாருங்க. பிகாஸ் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நியரிங்ல இருக்கு. இப்போத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு யூ கேன் டெஃபினெட்லி சக்சீட். ஸோ அதனால வீடியோஸ் எல்லாமே கிளியரா உட்காந்து பார்த்து உங்க டவுட்ஸை நீங்க எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோ வந்து யூ கேன் பிகம் பெட்டர். ஓகே, ஸோ எல்லாரும் உட்காந்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் தி செஷன். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.